நேற்று கில்லி ரீரிலீஸ் படத்துக்கு நான் போயிருந்தேன். சரிங்களா, கரெக்டாக வந்து 6:30 ஷோ வந்து புக் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து மழை வந்து பெருசாக பெஞ்சுது. நான் அப்போவே நினச்சேன், என்ன நம்ம ஜனநாயகன் படத்துக்கும் போக முடியல. ஜனவரி மாதம் அந்த படத்தையும் சென்சார்னால தூக்கிட்டாங்க. பிப்ரவரி மாதம் வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவும் செலக்ட் ஆகலை. சரி, கில்லி படத்தோட ரீரிலீஸாவது போய் பார்க்கலான்னு பார்த்தா மழை இப்படி பெய்யுது. நம்ம என்ன நினச்சாலும் வந்து தப்பாகவே நடக்குது, நம்மளுக்கு வந்து எதுவுமே கரெக்டாக நடக்க மாட்டேங்கி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 hourல வந்து மழை வந்து சூப்பராக நின்றுச்சு. உடனே வண்டி எடுத்துட்டு ஓடிட்டேன். சரிங்களா, மழை திருப்பி வந்துடக்கூடாதுன்ட்டு கில்லி படத்தை போய் உட்காந்து பார்த்தேன். சரிங்களா, தேட்டருக்கு போனால் தேட்டரில் பெருசாக கூட்டமே இல்லை. நான் வந்து ஓவர் க்ரௌட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். ஏன்னா வந்து கோல்பேட்டில் சண்டே ஆனாலே வந்து தேட்டரில் ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கோல்பேட்டில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தேட்டரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது நேற்று ஒரு தேட்டரில் ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை. சரிங்களா, நான் விஜயனா படத்தை உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனால் கூட்டமாக இருந்தால் தான் வந்து கத்துறது, விசில் அடிக்கிறது, அந்த என்ஜாய்மெண்ட்டு இல்லை. அது வந்து மிஸ் அடிச்சுது நேற்று மேட்ச் பார்க்கும்போது. சொல்கிறேன் பாருங்க, நேற்று வந்து சினிமா பார்க்கும்போது. சரிங்களா, நான் சினிமா பார்க்கும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் தான் வந்து ஹாட்ஸ்டாரில் வச்சு என் ஃபோனில் பார்த்துக்கிட்டே தான் வந்து கில்லி படத்தை பார்த்தேன். ஏன்னா வந்து இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சுக்கு தான் வந்து நான் வந்து வேலைக்கிழமை போகிறேன். ஆஸ்திரேலியா மேட்சுக்காண்டி டிக்கெட் போட்டிருந்தேன். ஆஸ்திரேலியா டீம் செலக்ட் ஆகலை. ஜிம்பாப்வே வந்து எங்களை அடித்தாங்களே, அப்போ இந்தியா கிரிக்கெட் டீமையும் அடிக்கணும். அந்த ஒரு இதில் தான் இருக்கேன். இந்தியா ஃபேன்ஸுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா தோற்றதுக்கு எங்களை நல்லாவே மீம்ஸாக போட்டு எங்களை வந்து சாவ அடித்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு பார்த்தேன். நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடும் போது சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்லாம் வந்து என்னோட பவுலராக நினச்சி பார்த்தேன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் சேசிங் வந்து ஒரு 180க்கு மேலே வச்சுட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் போடும்போது ஆஸ்திரேலியா பவுலிங் தான் பவுலிங் போடுறாங்கன்னு நினச்சி நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட் பண்ணி பார்த்தேன். எப்பவுமே வந்து இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு பெருசாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கிரிக்கெட்டில் இந்தியா டீம் பிடிக்காது, ஸ்போர்ட்ஸில் மட்டும், அதே இந்த கிரிக்கெட்டில் மட்டும். அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட் டீமுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட் பண்ணி பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. சரிங்களா, உண்மையிலேயே வந்து ஆஸ்திரேலியா தோத்துது நேற்று தான் கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடச்சிது. ஆஸ்திரேலியா தோத்துல ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்தேன், செலக்ட் ஆகலேன்ட்டு. நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கும் போது ஓரளவுக்கு ஹாப்பி கிடச்சிது. இப்போ ஜிம்பாப்வே விஸ் இந்தியா மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆயிடுச்சு, முக்கியமான மேட்ச். கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சு ஆகணும். தோத்துட்டா சூப்பர் 8லேருந்து வெளியே போகிற மாதிரி தான். இப்போ அந்த மேட்ச்சுக்கு தான் நான் வந்து சென்னைக்கு போகிறேன். அப்போ வந்து எனக்கு ஜிம்பாப்வே விஸ் இந்தியா மேட்ச் பார்க்கும்போது ரொம்பவே வந்து மாஸாக இருக்கும். நான் ஜிம்பாப்வேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஜிம்பாப்வே வின் பண்ணணும். எங்களை கிண்டல் பண்ண எல்லா இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸையும் வச்சு செய்யணும். சரி, கில்லி படத்தை ரீரிலீஸை வந்து நேற்று போய் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரீல்ஸாக எடுத்து போடுறீங்க ரீலீஸ். அதே மாதிரி தெரி படத்தை ரீரிலீஸும் வரப்போகுது, அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான வேலையும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க.